எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சுபீஸ் குக்கிங் சேனலில் சீடை தீபாவளி ஸ்பெஷல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் சீடைக்கு 1 கிலோ பச்சரிசி மாவில் செய்ய போகிறேன். நான் 1 கிலோ பச்சரிசி மாவை 2 மணி நேரம் ஊற வச்சு அதை மில்லில் கொடுத்து நல்லா நைஸாக திரித்து எடுத்தாச்சு. அதை ஒரு கடாயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. நிறம் மாறணும்லாம் அவசியமே கிடையாது. ஜஸ்ட் அது சூடானால் போதும். நீங்கள் கை வச்சு தொட்டு பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கணும். அந்த அளவுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 1 கிலோ மாவையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது 1 கிலோ மாவுக்கு நான் ஒரு ஃபுல் தேங்காய் நல்லா துருகிட்டு லேசாக நல்லா சின்ன சின்னதாக துருகிக்கணும். துருவி அதை கடாயில் போட்டு அதே மாதிரி லைட்டாக வறுத்தா போதும். கை தொட்டால் சூடு இருக்கணும். அது மாதிரி லைட்டாக வறுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வறுத்து வச்சுருந்த 1 கிலோ பச்சரிசி மாவையும் வறுத்து வச்சுருந்த தேங்காய் இது எல்லாத்தையுமே ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. அந்த மாவு கூடயே தேங்காவையும் சேர்த்துருங்க. அது கூடயே 1 ஸ்பூன் எள்ளும் 1 ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துருங்க. அடுத்ததாக ஒரு சின்ன பாத்திரத்தில் நம்ம 1.25 ஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்கும். அதையும் சேர்த்துட்டு இந்த அளவில் குட்டி அளவு செம்பு தான், அந்த செம்பு ஃபுல்லாக தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை ஃபுல்லாகவே இந்த உப்பு கூட சேர்த்துருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த உப்பை நல்லா கரைச்சி வச்சுருங்க. முதலே இது ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி மாவு பிசைறதுக்கு முன்னாடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த உப்பு ஃபுல்லாக தண்ணியில் கரைஞ்சி நல்லா தண்ணி கிளியராக இருக்கும். நம்ம உப்பை டைரெக்டாக சேர்க்க போகிறது கிடையாது, அது சேராது. அதனால் இந்த மாதிரி சேர்த்தோன்னா உப்பு கரெக்டாக இருக்கும் மாவுக்கு. ஸோ ஒரு செம்பு தண்ணியையும் நான் அதில் சேர்த்து ரெடியாக வச்சுட்டேன். இப்போது நம்ம மாவில் நம்ம கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, எள் ஜீரகம் இதெல்லாத்தையும் நல்லா கிளறி விடணும். அடியில் இருக்கிற மாவு வரைக்கும் நல்லா கிளறி விட்டால் தான் அந்த தேங்காய் எள் ஜீரகம் இதெல்லாம் நல்லா சேரும் அந்த மாவோட. ஒரு வாட்டி இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம அந்த உப்பு தண்ணியை சேர்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த உப்பு எவ்வளவு அழகாக தண்ணியில் கரைஞ்சி நல்லா கிளியராக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த தண்ணியை தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றி மாவு பிசைய போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. சேர்த்துட்டு மாவை அடி வரைக்கும் கை வச்சு நல்லா பிசையணும். ஒரு மாவு கூட விட்டுட்டிங்கன்னா அது பச்சையாக இருக்கும். அதனால் மாவை கரெக்டாக பிசைஞ்சாதான் சீடை நல்லா கரெக்டாக வரும். உங்களுக்கு இது கையில் பிடிச்சி பார்க்கணுங்க. இடையில அப்படி பிடிச்சி பார்க்கும்போது கையில் அப்படி நிற்கணும், உருண்டையாக நிற்கணும். அப்போ கரெக்டான ஸ்டேஜில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னொன்று பண்ண போகிறோம். அடி வரைக்கும் நம்ம பிசைஞ்சு வச்சுட்டோமா, இப்போது அடியில் கொஞ்சம் இருக்குது பார்த்திங்களா, இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது அதே நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை சூடாக்கி ஊற்ற போகிறோம். 2 குழிக்கரண்டி எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 1 குழிக்கரண்டி டால்டா இல்லைன்னா வனஸ்பதி இல்லைன்னா நெய், உங்களுக்கு என்ன இஷ்டமோ அதை சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் சேர்த்தாலும் கரெக்டு தான், இல்லைனா டால்டா இல்லைனா வனஸ்பதி எதுனாலும் சரி தான். அது நல்லா சூடானதுக்கப்புறமா அந்த எண்ணெயை அப்படியே இந்த மாவில் நம்ம ஊற்றணும். பார்த்து சேருங்க, சூடாக இருக்கும், ரொம்ப ஹாட்டாக இருக்கும் அந்த ஆயில். அதனால் பார்த்து சேர்த்துட்டு உடனே கை வச்சு பிசைஞ்சிடாதீங்க. ஒரு கரண்டி வச்சு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் கை வச்சு நல்லா பிசையும் போது நல்லா ஸ்மூத்தான மாவு கிடைக்கும். அவ்வளோ எண்ணெயுமே நம்ம அதில் சேர்த்தாச்சு. கரண்டி வச்சு ஒரு வாட்டி கிளறிட்டு நல்லா அவ்வளோ மாவையும் நல்லா சப்பாத்தி மாவுக்கு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு நம்ம மாவு ஃபுல்லாகவே 1 கிலோ மாவையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இனி நம்ம சீடையை உருட்ட வேண்டியதான். இப்போ பார்த்திங்கன்னா கையில் எடுத்தோடனே உருண்டையாக வருது பார்த்திங்களா, இதான் கரெக்டான ஸ்டேஜ். ரொம்பையும் தண்ணி சேர்த்துடக்கூடாது. அதனால் பார்த்து கரெக்டாக பண்ணணும். ஸோ இந்த எவ்வளோ அழகாக உருண்டையாக உருளுது பாருங்கள். இப்படி தான் நம்ம சீடை பிடிக்க போகிறோம். இப்போது அவ்வளோ மாவையும் எடுக்காதீங்க, காஞ்சி போயிடும். அதை மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டு அதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி வைங்க. பெருசாக உருட்டினாலும் உள்ளே வேகாது. அதனால எல்லாமே சமமாக ஒரே அளவில் உருட்டி வைக்கணும். இந்த ஷேப் இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். இதை மாதிரி நம்ம பண்ணி வச்சுருக்கிற மொத்த மாவையும் இது மாதிரி நான் உருட்டி வச்சுட்டேன். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஹாட்டாக இருக்குன்னு.
அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சிடுங்க. உங்களுக்கு சின்ன கடையாக இருந்ததுன்னா கொஞ்சமாக போடுங்க, பெருசுனா கொஞ்சம் ஓரளவு போடுங்க. அவ்வளோ நான் காமிச்ச அந்த அவ்வளவு சீடையும் நான் போட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாங்கள் உருட்டி போட்டோம், அதனால் பாதியே இதில் போட்டாச்சு. ஒரு பேட்ச் போட்டிருக்கோம். அடிக்கடி இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்க அதை வந்து மாற்றி மாற்றி விடணும். அடியில் இருக்கிற இது எல்லாத்தையுமே வந்து மேலே வர்ற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஸோ ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ரொம்ப ஹை ஹீட்லேயே வச்சுட்டிங்கன்னா உள்ளே வேகாது, அதனால் கரெக்டாக பார்த்து நம்ம கிளறி விடணும். பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் அழகாக மாறி வந்திருக்கு பாருங்கள். இப்போது ஒரு 12 நிமிஷத்தில் வந்து கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வெடிப்பு இருக்குன்னெலாம் பார்க்காதீங்க, அவ்வளோ கிறிஸ்பியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம சீடை சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.